என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அகந்தை என்று சொன்னால் பெருமையை அது காட்டுகிறது. வாது என்று சொன்னால் சண்டை சச்சரவுகளை அது காட்டுகிறது. எந்த இடத்திலே சண்டை சச்சரவுகள் புறப்பட்டு வர ஆரம்பிக்கும், அகந்தை உள்ளவர்கள் இருக்கிற இடத்தில் வீண் பெருமை பேசுகிறவர்கள், தங்களை குறித்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களால்தான் எப்படிப்பட்ட காரியங்கள் புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். சண்டை சச்சரவுகளுடைய வாய்க்காலே அந்த இடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இவைகளெல்லாம் நாம் வெளியரங்கமாய் பார்க்கிறோம் அல்லவா? எத்தனை குடும்பங்களில் சண்டை சச்சரவும் கூச்சல் குழப்பம் நிறைந்து காணப்படுகிறது அல்லவா? காரணம் என்ன தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? ஆனால் இங்கே நான் இப்படி இருக்கிறேன். பெருமை. ஒன்றை கட்டிக்கிட்டு தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன். எத்தனையோ பெண்கள் வந்தாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நான் ஒன்றை கட்டினேன் பாரு. பெருமை. வாது பிறக்குகிறது அந்த இடத்துல. அது மாத்திரம் இல்லை, ஐயோ எத்தனையோ பேர் வந்தாங்க என் பிள்ளைக்கு, அவங்களெல்லாம் கட்டி கொடுத்துருக்கலாம். எத்தனையோ வரன் வந்தது, என் மகனுக்கு நான் அதில் ஏதாவது ஒன்று கட்டி கொடுத்துருக்கலாம். இவ்வளவு போடுறேன்னு சொன்னாங்க. எங்கள் குடும்பத்துடைய ஸ்டேட்டஸுக்கும் எங்கள் குடும்பத்துடைய மரியாதைக்கும் இந்த பொண்ணை போய் எடுத்தோம் பாரு. பெருமை. வாது பிறக்கிறது அந்த இடத்திலே. வாது பிறக்குகிறது பாருங்கள். இன்னும் சில பேருக்கு எவ்வளோ படிச்சிருக்கேன்னு தெரியுமா, நான் எந்த இடத்துல வேலை செய்கிறேன்னு தெரியுமா, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு, அந்த இடத்துலலாம் பெருமை காணப்படுகிறது. இந்த பெருமை, இந்த அகந்தை காணப்படுகிற எல்லா இடத்திலும் சண்டை சச்சரவுகளுக்கும் கூச்சல் குழப்பத்திற்கும் கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் பெருமையை எல்லாம் சிலுவையிலே அறைந்து விடு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் என் சுயம், என் பெருமை, என் மேட்டிமை அத்தனையும் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் பெருமையான பேச்சுகள் வர வேண்டாம். உங்கள் வாயிலிருந்து பெருமையான மேட்டிமையான வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டாம். அவைகளெல்லாம் சண்டையை தான் பிறப்பிக்குமே தவிர உங்கள் குடும்பத்திலே எந்த வகையிலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வராது பாருங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருக்குள் காணப்பட்ட தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்பொழுது சமாதான பிரபுவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.